தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டாலின் அங்கிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் திடீர்னு ஒரு ஷாக் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை 3 மாதத்துக்கு சேர்த்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் சேர்த்து 3000 ரூபாய் ப்ளஸ் கோடை காலத்துக்கு ஒரு 2000 சேர்த்து 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த நிதி ஒதுக்கீடு, நிதி இல்லை இது அதுன்னு காரணம் சொல்கிற முதல்வர் சட்டமன்ற தேர்தல் வந்தால் மட்டும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவார். நம்ம இப்போ போச்சு பொங்கல், இந்த பொங்கலுக்கு அவர் எதிர்கட்சியாக இருக்கும் போது 5000 கொடுங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தவர் இது வரைக்குமே எதுவும் பெருசாக பண்ணல. போன மாதம் தான் அதான் இந்த போன மாதம் மட்டும் 3000 ரூபா கொடுத்தாரு. அதே 5000 ரூபா கொடுங்கன்னு அவர் சொன்னார் அப்போ. ஆனால் இவருக்கு நிதி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி திடீர்னு பண்ணணுன்ற சாத்தியங்கள் கேட்டாக்கா, இந்த உரிமை தொகை நிப்பாட்டணும் அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்களாம் சதி செய்கிறாங்க, அதை நிப்பாட்டணும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் முன்னாடியே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டமன்ற தேர்தல் வரும் மட்டும் அறிவிப்பு திறந்துருச்சு. பள்ளிக்கூடம் இடிஞ்சு மேற்கூரையெல்லாம் பேர் கீழே விழுது, பிள்ளைங்களாம் ஆபத்தான நிலையில் படிக்குது, இதெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணி கொடுங்கனாக்கா நிதி இல்லை. அதே போல் நீர்நிலம், குளம், ஏரி, குட்டைகள்லாம் தூர் வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு நிதி இருக்காது. மருத்துவமனையில் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது, இல்லை ரொம்ப சிரமமான நிலையில் இருக்கும். அங்கெல்லாம் நிதி பற்றாக்குறையில் இருப்பாங்க. ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும்னாக்கா இது ஒரு பேஷன் ஆக்கிட்டாங்க, அதுக்கான நிதி இல்லை, இப்போ தான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது மட்டும் எங்கேருந்து இவ்வளோ நிதி சேருதுன்னு தெரியும். அது நம்ம விஜய் என்ன சொன்ன தான் நீங்கள் போட்டு உடைச்சது பார்த்தீங்களா, நம்ம பையன் மாஸ்க் இந்த மாதிரி 5000 ரூபாய் வாங்கிக்கோங்க. அது வேறு யாரும் பணம் இல்லை, உங்கள் பணம் தான், நம்ம பணம் தான், நம்ம வரி பணம் தான். நேர்முக வரி, மறைமுக வரின்னு நம்ம செலுத்துகிற வரி தான் நமக்கு திருப்பி தராங்க. அவங்க கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க, அது அவங்க பாக்கெட்லேருந்து யாரும் எடுத்து கொடுக்கல. அவங்க மக்களுக்கு தர பணம், அதாவது அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து தரல, மக்கள்கிட்டேருந்து வாங்கின வரி பணம் அது திருப்பி ரிட்டர்ன் நம்ம கிட்டே தராங்க. வாங்கிக்கோங்க. அவங்க காதிலே எல்லாம் நம்ம விஜய் சொன்ன மாதிரி காதில் வீசி ஊதி அனுப்புங்க, அவ்வளோதான்.